இனிய தமிழுறவுகளே வணக்கம். செவ்வியல் தமிழ் சொற்களை மீட்டெடுத்தல், செவ்வியல் தமிழ் வேர்ச்சொற்களை கண்டறிதல், செவ்வியல் தமிழ் வேர்ச்சொற்கள் உருமாறி இருத்தல். அந்த அடிப்படையிலே இன்றைய பொழிவிலே நாம் வற்றுதல், கூர் பிளத்தல் வெடித்தல், பாய்தல், முயங்குதல் கட்டியணைத்தல், மலி மிகுதல், கன எண்ணிக்கை மிகுந்திருத்தல் அல்லது கூட்டமாக இருத்தல், கலித்த பொய்கை கலி என்கிற அந்த தொடரில் பிறழ்ந்து ஆடுதல், மகிழ்ந்து ஆடுதல், கலித்தல் என்றாலே குண்டுலகரம் கல்யாணம் என்பதில் வரக்கூடிய கலி, இப்போ மகிழ்ந்து ஆடுதல் போன்ற சொற்களை பார்க்க போகிறோம். அப்படி நாம் பார்க்கிற போது நற்றின 230வது பாடல் இந்த அனைத்து வினைச்சொற்களுக்கும் நமக்கு களமாக கிடைக்கிறது நண்பர்களே. இந்த பாடலை ஆலங்குடி வங்கனார் எழுதியிருக்கிறார். ஆலங்குடி வங்கனார் இப்படி மிகச்சிறந்த வினையச்சம் அல்லது வினைமுற்றுகளை தந்து நமக்கு பெரிய வினைவேர் சுரங்கமாக அல்லது களமாக இதனை தந்திருக்கிறார். புதுவரம் கூர்ந்த செரியில் தன்யென மலிபுணல் பரதந்த அங்கு இனிதே தெய்ய நின் காணுங்காலே. தோழி தலைவனை பார்த்து சொல்லுகிறாள், உன்னை காண்பதே எங்களுக்கு இன்பம். அதுவும் எது மாதிரியான இன்பம்? ஒரு வயல் இருக்கிறது, அந்த வயலில் நீர் பாயாமல் வயல் வெடித்து இருக்கிறது. அந்த வெடித்து இருக்கிற வயலில் குளிர்ந்த நீர் பாய்கிற போது அல்லது புது வெள்ளம் பாய்கிற போது ஒரு மனம் வரும். அந்த மனம் இன்பம் மிகுந்ததாக இருக்கும். அத்தகைய இன்பம் உன்னை காணும்போது எங்களுக்கு ஏற்படுகிறது என அவள் குறிப்பிடுகிறத கவனிக்கிறோம். அதில் புது வரம் அப்படின்னா வல்லினரகரம். சாதாரணமாக வரம்னா கடவுள் கொடுக்குற வரம்னு இடைநரகரம் போடுவோம். இங்கே வரம்னா வற்றுதல். அப்போ அந்த வரம்ங்கிற சொல்லுக்கு வற்றுதல்ங்கிற பொருள் இருக்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம் நண்பர்களே. அதில் எந்த வறட்சி வருதுன்னு நமக்கு தெரியும். நம்ம பெரும்பாலும் வரல்ங்கிற சொல்ல தான் அதில் பார்ப்போம். அந்த லகரம் இங்கே மகர ஈறு பெற்று வரம் என்றே வந்திருக்கிறத கவனிக்கிறோம். அதே போல் கூர்ந்த செரு, வெடித்த, பிளந்த, கூர் அப்படின்னாதே பிளந்திருத்தல்ங்கிற சொல்லாட்சி இங்கே இருக்கிறத பார்க்கலாம். செருனா வயல்னு நமக்கு தெரியும். தன்னென மலிபுணல் பரந்தந்து, இந்த பரத்தந்துங்கிற சொல்லாட்சியை நம்ம பார்க்குறோம். பாய்தல்ங்கிறாங்க உரை ஆசிரியர்கள். சாதாரணமாக பரம்பொருள்னால் மேலான பொருள் அப்படிங்கிறது ஒரு வடமொழி தன்மையோடு இருக்கிறத கவனிக்கிறோம். இங்கே எங்கும் பறந்திருத்தல், பரவுதல், பறவை. இந்த பறங்கிற சொல்லாட்சி தமிழ் வேரில் ரொம்ப தொன்மையான சொல்லாட்சி. ஆமாம், இனிதே தைய நின் காணுங்காலே, உன்னை நாங்கள் பார்ப்பதே எங்களுக்கு இனிமை தருகிறது. இனிதே, அந்த தையங்கிறது அசைச்சொல் என்பது நமக்கு தெரியும் நண்பர்களே. ஆமாம், மிகுதியான புனல் வருவதை மலிபுணல்ங்கிற சொல்லாட்சி ஆசிரியர் இங்கே பயன்படுத்துகிறார். அதையும் கவனிக்கிறோம். அப்புறம் இந்த தொடரில் இந்த 230வது பாடலில் முயப்பிடி செவியின் பாசடைன்னு ஒரு தொடர் வருகிறது நண்பர்களே. பாசடைனா பச்சளைன்னு அர்த்தம், பசுமையான இலைத்தலைகள். அடைனா இலை, அடை ஆறுனா இலைத்தலைகள் இருக்கிற ஆறு என்பது நம்ம பார்த்துருக்குறோம். இது எந்த செவியின் பாசடைனா முயப்பிடி அப்படின்னா முயங்குகிற பெண்யானையின் செவியை போன்ற அழகிய பசுமையான அடை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த முயங்குதல் அப்படிங்கிற சொல்லுக்கு வேர் சொல்லாக அப்படிங்கிற இந்த சொல் இருக்கிறது. அந்த முயங்கிற சொல்லுது இருந்தால் முயங்கு அப்படிங்கிற அந்த ஸ்டெம் என சொல்லப்படுகிற வினை வேரிலிருந்து வருகிற வினை அடிச்சொல் தோன்றுகிறத நம்ம கவனிக்கிறோம். அதே போல் இந்த கணக்குங்கிற சொல்லுக்கும் எண்ணிக்கைங்கிற பொருள் இங்கே பார்க்குறோம். கயக்கண கொக்கின் அப்படிங்கிற தொடர் இந்த நற்றினையில் நீர்நிலையில் எண்ணிக்கையில் மிகுதியாக இருக்கிற கொக்கு போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆம்பல் மொட்டுகள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய தாமரை மொட்டுகள்ங்கிற ஆசிரியர் அந்த தொடரை பயன்படுத்துகிறப்ப இந்த கணங்கிற சொல்லையும் கூட நாம் இந்த கூட்டம்ங்கிற பொருளை பார்க்குறோம் நண்பர்களே. இந்த பாடலில் இன்னொரு இடத்துல கூட கயல்கணம் கலித்த பொய்கைங்கிற தொடர் வருகிறது. அப்போ கணங்கிற வேர் சொல்லியிருந்தான் இது வருகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. அப்புறம் இன்னும் கூட பல சொற்கள் நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம். கணைக்கால் ஆம்பல் அப்படின்னா பருத்த கால்கள். அப்போ கணைனா பருத்திருத்தல், கணை மரம்னா பருத்திருக்கிற மரம் அப்படிங்கிற பொருள் இருக்கிற நாம் பார்க்க முடிகிறது நண்பர்களே. அமிழ்து நாறு தன்போது, அமிழ்து போல மனம் தருகிற, அமிர்தம் கிடையாது. அமிர்தம்ங்கிறது தமிழிலிருந்து வடமொழிக்கு போன சொல். ஒன்றை நாம் நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மாணவர்கள்.
தமிழில் தான் வெறிச்சொல் இருக்கும். அது அபப்பிரம்சத்துலேயோ அல்லது பிராகிருதத்திலேயோ போய் அங்கேருந்து சமஸ்கிருதத்துக்கு போயிடும். இதுக்கான சான்றுகள் பல நூறு நம்ம பொழிவுகளையும் சொல்லியிருக்கிறோம், படிக்கவும் செய்கிறோம். நிறைய சொற்கள் அப்படி நம்ம பெரிய பட்டியல் போடலாம். அதில் ஒன்று தான் இந்த பரங்கிறதும். பரத்தல் பாய்தல்ங்கிற அந்த சொல் வந்து அங்கே மேலான பரம்பொருளுங்கிற சொல்லாட்சியில் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதே போல் குணக்கு தோன்று வெள்ளியின் இருள் கட விரியும். கிழக்கே தோன்றுகிற அந்த வெள்ளி தோன்றுவதாலே இருள் கெட்டு போய் விரிகிற அந்த தன்மையை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இந்த குணக்கு திசைனா கிழக்கு திசை, குடக்கு திசைனா மேற்கு திசை அப்படிங்கிறத நம்ம பல முறை பார்க்குறோம். அதே போல் கோடைங்கிறது வந்து மேற்கிலிருந்து வீசுகிற காற்று. இதெல்லாம் சங்க இலக்கியத்தில் நமக்கு சான்றுகள் நிறைய கிடைக்கிறது கவனிக்கிறோம் நண்பர்களே. இன்னொரு சொல்ல நம்ம கவனிக்கிறோம், இந்த முனிவுங்கிற சொல்ல பார்க்குறோம் நண்பர்களே. ஆமாம், சினங்கொள்ளாத பரத்தை, முனிவுயில் பரத்தை அப்படின்னு அந்த இடத்துல ஆசிரியர் சொல்கிறார், அல்லது ஊடல் கொள்ளாத பரத்தை. அப்போ முனிவு அப்படின்னா வந்து நீக்குதல், வந்து முனிவு இல்லாத அப்படின்னா நீக்குதல் இல்லாத. அப்போது தூய தமிழ்ச்சொல் முனிவு கிட்டத்தட்ட சங்க இலக்கியங்கள் 30-40 இடங்களில் வருகிறது. அப்போ இங்கே முனிங்கிற சொல் தூய தமிழில் இருந்து தான், முனிதல்ங்கிற சொல் இருந்து தான் அங்கே தன்னகரம் போட்டு அவங்க முனிவன் அப்படிங்கிறாங்க. அப்போது நாம் மிக நுட்பமாக பல சொற்கள் அப்படி பார்க்க முடியும். இப்போ நோல் அப்படின்னு ஒரு சொல் இருக்கும். நோல்னால் பொறுத்துக்கொள்ளுதல்னு அர்த்தம். நோலா அப்படின்னா பொறுத்துக்கொள்ளாதன்னு அர்த்தம். ஆமாம், நோலா இரும்புல் அப்படின்னா பிரிவை பொறுத்துக்கொள்ளாத அன்றில் பறவைன்னு அர்த்தம். நோலுங்கிறது வேறு சொல் நண்பர்களே. நோன்பு அதுலேருந்து வரும், நோற்றல் அதுலேருந்து வரும். நோல் தான் அடிப்படை. பொறுத்துக்கொள்வது அப்படிங்கிறது, பசியை பொறுத்துக்கொள்வது நோன்பு. நோற்றல் அப்படின்னா வந்து தன்னலத்தை வந்து ஒதுக்கி வைத்துவிட்டு பொதுநலத்தை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது அந்த நோற்றல்ங்கிற பொருளில் வரும். ஆனால் அங்கே நோன்பை வந்து அவங்க வடமொழி அப்படிம்பாங்க. உண்மையில் வடமொழி கிடையாது, அது தூய தமிழ் தான். அதே மாதிரி தான் இங்கே முனியை பார்க்குறோம். இந்த முனிவுயில் பிறத்தையை எர்த்துறந்து அருளாய், என்னை துறந்து விட்டு நீ போய் அவளுக்கு வந்து உதவி செய்வாக. என் துறந்து எற்றுறந்து, அது புணர்ச்சியில் வரக்கூடியது நண்பர்களே. என்னை துறந்து, என்னை நீங்கி விட்டு. இந்த இடத்துல தோழி வந்து தலைவியாக தன்னை நினச்சிக்கிட்டு பேசுகிறா. தோழி வந்து தன்னை தான்னு பேசுவது இயல்பு நண்பர்களே. நனி புலம்பு அலைந்த எல்லை நீங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த தலைவி பிரிவின் காரணமாக அழைத்தல் என்பது நீங்குகிறது. எதனாலே? தலைவனை பார்ப்பதாலே. இப்போது தலைவி உன்னை பார்ப்பதற்கு தயாராக இல்லை. நீ என்ன செய்யலாம்? பரத்தையிடமே சென்று விடலாம். உன்னை பார்த்ததே எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது. வறண்ட நிலம் நீண்ட நாள் தண்ணியை பார்க்காமல் இருப்பது போல் நாங்கள் உன்னை பார்க்காமல் இருந்தும் நீ வந்து விட்டால் எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது. அப்போது நம்ம பல சொற்களை இங்கே பார்க்குறோம் நண்பர்களே. இப்போ கணக்குன்னா கூட்டமானது, எண்ணிக்கை மிகுந்தது, கணங்கிற அந்த வேர்ச்சொல்லேருந்து அது தோன்றுகிறது. பல நேரங்களில் அந்த தமிழில் நம்ம ஆட்கள் சொல்லிகிட்டே போகிறோம். செவ்வியல் தமிழில் பழக்கம் இருப்பவர்கள் அப்படி சொல்லுவதற்கான வாய்ப்பு இல்லை நண்பர்களே. அதே போல் தான் இந்த கல்யாணம்ங்கிற சொல்லும். கலித்த பொய்கை, கலித்தல். இந்த கலித்தல்ங்கிறதுலேருந்து தான் கல்யாணம்ங்கிற சொல்லாட்சி உருவாகிறத நம்ம கவனிக்கிறோம். மகிழ்ந்தாடுதல்ங்கிற பொருள் அதுக்கு பேர். அப்போ இந்த கணக்கொக்கா இருந்தாலும் அல்லது கண மீனாக இருந்தாலும் எண்ணிக்கையில் மிகுந்தங்கிற பொருள் வருகிற போது என்கிற பொருளை தான் மேத்தமெட்டிக்ஸுங்கிற சொல்லாட்சி நம்ம உருவாக்கி இருக்கிறாங்க. அல்லது கணக்குங்கிற சொல்லாட்சி பழந்தமிழ்லையே தோன்றி இருக்கிறது அப்படிங்கிறது கவனிக்கிறோம். அப்படியானால் பழந்தமிழ் உருபன் மீட்பு, பழந்தமிழ் வினை உருபன் மீட்பு என வருகிற போது வர என்பது வற்றுதல்ங்கிற பொருள், கூர் என்பது பிளத்தல்ங்கிற பொருள், பற என்பது பாய்தல்ங்கிற பொருள், முய என்பது முயங்குதல்ங்கிற பொருள், மலி என்பது மிகுந்தல்ங்கிற பொருள், கண என்பது எண்ணிக்கையில் மிகுந்தங்கிற பொருள், கலித்த என்பது மகிழ்ந்தாடுகிற என்கிற பொருள், நோல் என்பது பொறுத்துக்கொள். இந்த நோல் என்பது தனியாக ஒரு பொழிவு தர வேண்டும் நண்பர்களே. திருவள்ளுவரும் நோலாதார்ங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்துவார், பொறுத்துக்கொள்ளாதவர்கள். அதே போல் நோன்றார், நோற்றார், நோலாதார், இந்த சொல்லாட்சிகளும் தமிழில். அப்போ இந்த செவ்வியல் தமிழ் என்பதே தனித்தன்மை வாய்ந்தது. நான் பல நேரங்களில் சொல்கிறது உண்டு, இக்கால தமிழ் மாதிரி செவ்வியல் தமிழை பார்க்கப்படாது. கிளாசிக்கல் பீரியட் தமிழ் தனியாக கற்பிக்கப்பட வேண்டும். இக்கால தமிழ் பார்வையில் செவ்வியல் இலக்கியத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த சொல்லுக்கு அந்த தொடர்க்கு பொருளே நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு மொழி பல்லாயிரம் ஆண்டுகள் வேறுபாட்டோடு இருக்கிற போது, அப்போ இந்த ஆலங்குடி வங்கனார் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடலில் நற்றினையில் 250வது ஒரு பாடலில் இத்தனை வினையச்சங்களும் வினைமுற்றுக்களும் அமைந்திருக்கின்றன. ஒரு வினை முற்றினுடைய கிடங்காக இது தெரிகிறது, வினை வேறினுடைய கிடங்காக தெரிகிறது. நன்றி.